பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்றைக்கி ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடந்துகிட்ருக்கு வேர்ல்டில் அப்படின்றது நமக்கு பார்க்கலாம். குளோபல் பாலிட்டிக்ஸ் அப்படின்றத நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்து மகா சமுதத்தை நோக்கி தான் உலக நாடுகள் எல்லாமே போய் இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதிலிருந்து எவ்வளோ தூரம் அதை தள்ளணுமோ, இதுக்கு பின்னுக்கு தள்ளணுமோ அந்த வேலையை சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சீன இராணுவம் இன்னமும் போருக்கு தயாரான இராணுவம் கிடையாது. அவங்க மாடர்னைசேஷன், நான் கான்டாக்ட் வார்ஃபேர், டெக்னாலஜி, சைபர், மிசைல்ஸ் மற்றும் ராக்கெட்ஸ் இதை நோக்கி, ட்ரோன்ஸ் இதை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. பட் அதே சமயம் மேற்குலகமும் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறதுக்கான எந்த ஒரு மூட்லையுமே இல்லை. அவங்களுடைய அந்த ஆளுமையை, குறிப்பாக அமெரிக்கா தன்னுடைய நம்பர் 1 சக்தியை மீண்டும் ஸ்ட்ராங்காக நிலைநாட்டுறதுக்கான சில முக்கியமான நிகழ்வுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பாட்டு தான் இப்போ இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல். ஸோ சோவியத் மற்றும் அமெரிக்கா, இது உலகப்போர், பனிப்போர் அப்படின்ற அந்த சூழலில் சோவியத் வீழ்த்தப்பட்ட பிறகு இன்னைக்கு இவங்களுடைய புது எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு பக்கம், சைனா அமெரிக்காவுடைய பிரைமரி எதிரி. எல்லா நாடுகளுமே சைனாவை ஒரு ஃபியூச்சர் எதிரியாக, வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய காலங்களில் மிகப்பெரிய எதிரியாக எல்லா நாடுகளும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 4 நிகழ்வுகளை முக்கியமாக கவனித்து பாருங்கள். ரஷ்யா மேலே பொருளாதார தடைகள், கிரீமியாவை அவரை ஆக்குபை பண்ண பிறகு, அதன் பிறகு உக்ரைன் ரஷ்யா போர் வருது. உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவை எந்த அளவுக்கு வீழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உக்ரைனை மைதானமாக வச்சு உக்ரைனுடைய மக்களையும் இராணுவத்தையும் வச்சு வீழ்த்தணும் அப்படின்றது தான் இவங்களுடைய இது. அதுக்கு பிறகு தான் உக்ரைனில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ஜெலன்ஸ்கின்ற ஒரு காமெடி நடிகரை பிரைம் மினிஸ்டராக கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த யுத்தம் போயிட்டுருக்கு. ரஷ்யா வீக்கும் ஆயிருக்கு, நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. மிலிட்ரிலி ரஷ்யா நிச்சயமாக வீக்காக இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்றது சால்வ் ஆகுது. இப்போ இந்த நகர்வை அவங்க பண்ணும்போது, நேட்டோவோட எக்ஸ்பேன்ஷன் அவங்க பண்ணிக்கிட்டே போகும்பொழுது இன்னொரு விஷயம் நடக்குது. இவங்களுடைய எதிரிகள் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. ஸோ அந்த எதிரிகள் யார் யார்? இப்போது ஒரு பக்கம் ரஷ்யா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சைனா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வடகொரியா, அதன் பிறகு ஈரான். இந்த ஆக்சிஸ் ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ இந்த 4 நாடுகளையும் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லாக, அதாவது மேற்குலகத்துக்கு ஒரு டஃப் வெயிட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸாக இருக்குது. ஏன்னா மிடில் ஈஸ்டில் ஈரான் முக்கியமான நாடு, எண்ணெய் வளம் மிக்க நாடு, இராணுவ ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் குறிப்பாக மிசைல் டெக்னாலஜியில் ஒரு வல்லரசுனே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நாடு. சைனா அமெரிக்காவுக்கு அடுத்தது மிகப்பெரிய நாடு, பொருளாதாரத்தில் பெரிய இராணுவ வலிமையை கொண்ட நாடு, டீப் பாக்கெட்ஸ், அவங்ககிட்ட இல்லாத பணமே கிடையாது, பெரிய லேண்ட்மாஸ் இருக்கக்கூடிய பகுதி சைனா. உலகத்துடைய உற்பத்தி ஃபேக்ட்ரியை தன் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது சைனா. அடுத்தது ரஷ்யா, வீக்கெண்டு பவர், ஆனால் எண்ணெய் வளம் மிக்க கேஸ் இருக்கக்கூடியது, இருக்கிறதுலே உலகத்திலே அதிகமான இயற்கை வளத்தை கொண்ட நாடு ரஷ்யா. ஸோ அவங்கக்கிட்ட இராணுவ ரீதியான, குறிப்பாக மிசைல்ஸ், ஏர் டிஃபென்ஸ், ஸ்பேஸ் மற்றும் ரேடார், இந்த தொழில்நுட்பத்தில் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய வல்லமை பெற்றது. ஈவன் ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட. ஸோ இது ஒரு ஃபார்மேட்டபிளான ஒரு நாடு. இப்போ தனிமைப்படுத்தி கிடக்கக்கூடிய வடகொரியா. யாருக்கு நீங்கள் உலகத்தில் ஒரு அமைப்புக்கு நீங்கள் ஒரு புது பயங்கரவாத அமைப்பை உருவாக்குறீங்க, இல்லை ஒரு மிலிட்டரி குரூப்பை உருவாக்குறீங்க, ஆயுதங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் நார்த் கொரியா மூலிமா உள்ளே கொண்டு வரலாம். அது ஒரு பெரிய ட்ரேட் ரூட் இருக்குது. நார்த் கொரியா ஒரு தன்னைத்தானே எப்பயுமே நீ என்கிட்ட மோதிரியா உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ற அளவுக்கான அணு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு, பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை கை வச்சிருக்கக்கூடிய நாடு. ஸோ அருகில் இருக்கக்கூடிய கொரியா, ஜப்பான் போன்ற பல நாடுகள், அமெரிக்காவோட கூட்டாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ இந்த 4 நாடுகளுக்கு அடுத்த லெவல் வருது. இப்போ ரஷ்யாவுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு எடுத்திங்கன்னா பெலுரூஸ் ஒன்று நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில நாடுகள், சிரியா, ஈராக் ஒரு காலத்தில் அவங்கக்கிட்ட இருந்துச்சு, சிரியா போய் வீழ்ந்துருச்சு. அடுத்தது சைனா. சைனாவுடைய எக்ஸ்டெண்டட் கைப்பாவையாக இருக்கிற நம்பர் 1 நாடு பாகிஸ்தான். ஆனால் இங்கே டைனமிக்ஸ் அப்படியே டோட்டலாக மாறுது. ஏன்னா இந்த எக்ஸ்டெண்டட் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிளாக்ல இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கு, அது பாகிஸ்தான்.
ஒரே ஒரு இஸ்லாமிய நாடுகிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்குது, அதுவும் பாகிஸ்தான். இங்கே தான் டைனமிக்ஸ் வந்து மாறுது. நல்லா கவனிங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வடகொரியா வீரர்கள் போய் இன்னைக்கு ரஷ்யாவில் சண்டை விட்டதை பார்த்தோம். அவங்களுக்கு இவங்களுக்குள்ள ரைவல்ரிஸ் நிறையா இருக்குது, வேறு விஷயம். பட் பொது எதிரி அப்படின்னு அமெரிக்கான்னு வரும்போது இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இன்டாக்டாக வரணும் அப்படின்றத அவங்க நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது சைனாவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது, பங்களாதேஷை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேறு சில நாடுகள் எதுவுமே இல்லை. இப்போ வெஸ்டோடைய பிரச்சனை, அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் குறிப்பாக எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கிட்டையும் அணு ஆயுதம் அப்படின்றது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. எங்களை என்னைக்காவது ஒரு நாள் இவங்க வந்து இல்லை பண்ணுவாங்க. ஹாலோகாஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த இனப்படுகொலை யூதர்கள் கொண்டது நம்ம தெரியும், 3 கோடி பேர். மீண்டும் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரமாட்டோம். அதுக்காக தான் இஸ்ரேல் சொல்லக்கூடிய இந்த புனித பூமியை நாங்கள் உருவாக்கணும், இங்கே வந்து நாங்கள் எல்லாம் செட்டில் ஆனோம். ஸோ எங்களுடைய வம்சம் இருக்கணும், எங்களுடைய இனம் இருக்கணும் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கிட்ட கூட அணுகுண்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு ஈரான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாமே அந்த அணு ஆயுதத்தை குறி வச்சு. அமெரிக்காவுக்கு அங்கே லார்ஜர் அப்ஜெக்டிவ் இருக்குது. இதனால் வரை அவங்க வளைகுடா போரில் செய்த செலவு, ஈரானை குறி வச்சு அவங்க பண்ண நிறையா விஷயங்கள் எல்லாமே இப்போ கைகூடி ஆட்சி மாற்றத்தை நோக்கி போச்சு. அப்படின்னா சிரியா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 1970களில் பிரிட்டிஷும் சரி அமெரிக்கன்ஸும் சரி பெரிய லெவலில் ஈரானில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஷா அவர்களுடைய டைமில். மீண்டும் அதை ஆரம்பிக்கணும். ஸோ எண்ணெய் இவங்க கையில் மீண்டும் வந்துடும், கேஸ் அண்ட் ஆயில் அப்படின்றது மீண்டும் இவங்களுடைய கிரிப்பு வந்துடும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இப்போதைக்கு ஈரானுடைய அந்த எண்ணெய் வளத்தை அதிகமாக பயன்படுத்துறது ஆயில் அண்ட் கேஸ் ரெண்டுத்தையுமே சைனா தான். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்க. ஒன்று ஈரானுடைய இது ஃபுல்லாக என்கிட்ட வந்துடும், அந்த கண்ட்ரோல் என் கண்ட்ரோலில் இருக்கும். ரெண்டாவது தன்னுடைய மிகப்பெரிய எதிரியான சீனாவையும் இவங்களால் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா சீனா கிட்ட உலகத்தில் இல்லாத எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஒன்றே தவிர ஆயில் அண்ட் கேஸ். அதை அவங்க வந்து நினச்சாலும் உருவாக்க முடியாது, இம்போர்ட் தான் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இந்த ஆயில் அண்ட் கேஸை அவங்க சொந்த நாட்டுக்குள்ளே கடலை பைபாஸ் பண்ணி கொண்டு வரணும்ட்டு தான் இத்தனை $1 பில்லியன் பணத்தை செலவு பண்ணி அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அடுத்தது இப்போ ஈரானுடைய கதை முடிந்தது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமே. ஈரானை இவங்க வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க, இல்லை அந்த நாடை இன்னும் ஃபர்தராக வீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு சிறு நாடு அந்த ரீஜனோடைய தாதா. இஸ்ரேல் யார்? அமெரிக்காவுடைய ஃப்ரெண்டு. ஸோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் மற்றும் கேஸ் இது எல்லாத்தையும் ஜியோ பொலிட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ரீஜனல் ஹெகிமோனிஸ்டாக அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க, இஸ்ரேல் தான். ஏன்னா இஸ்ரேல் கிட்ட மிச்சம் எல்லா நாடுகளுமே அடங்கி போயிட்டாங்க, ஒரு நாட்டை தவிர ஈரான். ஆனால் நீங்கள் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களுடைய பேட்டியை கேட்டிருந்தீங்கன்னா ஈரானை விட அவர் அடுத்தது சொல்கிறது பாகிஸ்தான். ஸோ ஈரானோட இந்த கதை முடிய போகிறது கிடையாது. இப்போ அடுத்தது பாகிஸ்தானை நோக்கி வருவாங்க. நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆப்கானிஸ்தான். ஸோ ஈரான் பாகிஸ்தான் எல்லை இருக்கிறது நமக்கு தெரியும். பாகிஸ்தானை இப்போ இஸ்ரேல் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய உளவு தகவல்கள் ஈரானுக்குள்ளே செலுத்தக்கூடிய சில முக்கியமான காரியங்களில் பாகிஸ்தானுடைய முத்திரை நிச்சயமாக இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு நாள் பேசுவோம். இன்றைக்கி பாகிஸ்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்றைக்கி வாழக்கூடிய ஒரு நாடு, அங்கே இருக்கக்கூடிய முட்டாள்கள் எல்லாருமே. ஸோ இன்றைக்கி நம்ம காசு கொடுத்து ஈரானை காட்டி கொடுத்துடலாம், யார் காசு கொடுத்தாலும் தயவச்சம் இல்லாமல் காட்டி கொடுக்க வேலையை பாகிஸ்தான் பண்ணுவாங்க. இப்பவும் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் சம்மந்தமே இல்லாமல் பாகிஸ்தானுடைய ஏரியல் சர்விலன்ஸ் எவாக்ஸ் விமானங்கள் பறக்குது. அது எதுக்குன்னா அந்த பறந்த டேட்டா கொண்டு போய் அமெரிக்காட்ட கொடுத்து காசு வாங்குறதுக்கு. ஸோ இவங்களை நம்பி எந்த நாடும் போகாது, ஈரானும் இவங்களை நம்பாது. ஆனால் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஆதரவு. தெருவில் மக்களை விட்டு அங்கே இருக்கக்கூடிய ராடிக்கல்ஸை விட்டு இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம். அரசு சைடில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு முழு ஆதரவு. அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த குறி நிச்சயமாக பாகிஸ்தானை வச்சு தான், பாகிஸ்தானை மையப்படுத்தி தான் அவங்க வைக்கிறாங்க. எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய அப்ஜெக்டிவ் தான். ஸோ பாகிஸ்தானுடைய நாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இதை இஸ்ரேலை வச்சு செய்வாங்களா இல்லை இந்தியாவை வச்சு செய்வாங்களான்றதான் கேள்வி. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம ஏன் நம்ம டேர்ம்ஸில் முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது நமக்கு இந்த நேரத்தில் யுத்தம் தேவையில்லை. இஸ்ரேல் மாதிரி நாமளும் ஒரு நெடுநாளை யுத்தத்தில் போய் மாட்டக்கூடாது பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த நாடு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான எல்லாமே ஏற்கனவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தூக்கி பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைனாவும் அமெரிக்காவும் தான். ஸோ இப்போ நூர்கான் பேஸில் அந்த நியூக்ளியர் பேஸ் மேலே இந்தியா நடத்திய தாக்குதல் அமெரிக்காவுக்கு வேற ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்குது. இவங்களோட எதிரி, அதாவது 2 வீக் நாடுகள் 2 ஒன்று மோத விட்டுட்டு இருக்கலாம் தான் இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை வருடமா. ஆனால் இந்தியாவுடைய வலிமை அப்படின்றது தங்களுடைய எஸ்டிமேட், சிஏஓடைய எஸ்டிமேட்டாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவுடைய
டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்டிமேட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி இந்திய வல்லமை அப்படின்றது இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய ஆகாஷ் மிசைல் சிஸ்டம், பிரம்மோஸ் போன்ற சுயசார்பு கொள்கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். இந்தியாவுடைய ஆத்ம நிர்பார் பாரத், இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் வரக்கூடிய காலங்களில் அமெரிக்கா மூலிமா வரும். அதே சமயம் இந்தியாவை ஒரு லெவலுக்கு மேலேயும் இவங்க வீக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகளில் கட்டுக்குள்ளே வச்சு ஏஷியாவில் தங்களுடைய ஆதிக்கம், இது ஃபுல்லாக நான் அவங்க மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருக்கேன். இந்தியாவோட யுக்தி அப்படின்றது வேறு, நம்மளோட யுக்தின்றது வேறு. பட் அவங்க நினைக்கிறது. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கான கிளைமேக்ஸ் ரொம்ப வெகு விரைவில் வரப்போகுது. இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் ஈரானுக்கு எதிராக பண்ணக்கூடிய செயல்கள் நாளைக்கு அவங்களுக்கே போவோம். இதில் தாலிபான்களை கூட்டுக்கு வைப்பாங்க. எப்படி சவுதி, கத்தார், ஈஜிப்ட், ஜோர்டன் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக நிற்குதோ, அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் இவங்க ஸ்டேபிளாக போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் கிட்டத்தட்ட சைனாவுடைய ஒரு கைக்கூலியாக மாறிட்டதுனால ஈரான் வீழ்ற வரைக்கும் தான் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு தேவை. ஈரான் வீழ்ற வரைக்கும் தான் பாகிஸ்தானுடைய உதவி அப்படின்றது சிறு சிறு இடங்களில் இஸ்ரேலுக்கு தேவை. என்னைக்கு ஈரான் வீழ்ந்துச்சோ பாகிஸ்தான் இந்த வரைபடத்தில் இந்த நாடுகளுக்கு தேவையே கிடையாது, இந்தியாவுக்கும் தேவை கிடையாது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்றது நீங்கள் நம்மளாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னும் 2 மாதம் கழித்து இதை அப்டேட்டை சொல்கிறோம். பட் இந்த வீடியோவை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. 4-5 வருடம் கழித்து இந்த வீடியோ, இந்த காணொலி மட்டும் நம்ம திரும்ப ப்ளே பண்ணுவோம். ஈரானுடைய முடிவு அப்படின்றது பாகிஸ்தான் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களோட ஆட்சியாளர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அது கிடையாது. ஈரான் முடித்த பிறகு பாகிஸ்தான் தலைக்கு மேலே கத்தி வந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஜியோ பொலிட்டிக்ஸ் மீண்டும் வளைகுடாவிலேருந்து டுவர்ட்ஸ் இந்து மகாசமுத்திரத்துக்கு புஷ் பண்ணுறதுக்கான வேலையை இந்த அனைத்து நாடுகளும், அதை மீண்டும் வளைகுடாலே வச்சு அங்கே பிஸியாக வைக்கணும்னு சொல்லி சைனாவும், இதுக்கு நடுவில் ஒரு ஜம்பாவானா ரெண்டுத்தையும் பார்த்து ரெண்டுத்துக்கும் நடுவில் கத்தி மேலே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜதந்திரமான நாடு அப்படின்னா அது இந்தியா தான். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.